ஓகே ஓப்பன் கொடுப்போம். எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோ என்னதை பத்தி இருக்கு அப்படின்னா, ஹவு டு ஜாயின் மேஜிக் ஃபிளீட் ரைடர் அப்படின்னு ப்ரோ நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நானே அந்த ஆப்பை பற்றி பெருசாக கேள்விப்பட்டதே இல்லை கைஸ். நானே இந்த வீடியோ எடுக்கும் போது வரைக்குமே அந்த ஆப் பேர் வந்து மேஜிக் பின் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பேன். ஜாயின் பண்ணும்போது இந்த மேஜிக் பின்னு சொல்லி வேற ஒரு ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்த்தா மேஜிக் ஃபிளீட் ரைடர் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு ஜாயின் அந்த ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கா பிளாக்ல வந்து டே 1 அதில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, அந்த ஆப் எப்படி இருக்குது, அதில் உண்மையாக ஏர்னிங்ஸ் நல்லா வருதா இல்லை கொஞ்சம் நல்லா வரலையா அப்படின்றலாம் நாளைக்கு பிளாக்ல நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து அந்த ஆப்பில் எப்படி சேருதுன்றதை நம்ம பார்த்துலாம். அதாவது புதுசாக நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ அந்த ஆப்பை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஆப்பை பற்றி அவ்வளோ பெருசாலாம் தெரியாது கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம ஜாயின் பண்ணி அவங்களுக்காக ஓட்டி கட்ட போகிறோம். மகேஷ் இப்போ எங்கடா மகேஷ் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆல்டி சாக்சியாக இருக்கும் இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய அப்பார்ட்மெண்ட். ஸோ அங்கே நல்லாயிருக்கும். சரி அங்கேயே போயிட்டு ஹவு டு ஜாயின் விளாக போயிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் கைஸ். இருங்கப்பா, சன்செட் ஆகுதா, ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குமே பார்க்கவே. அது வரைக்கும் லைட்டாக தெரியுது. அங்கே போனதுக்கப்புறம் மேஜிக் பின் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது வந்து எப்படின்னா ஃபுட்டை ஆர்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்பாக இருக்குது. அது வந்து டெலிவரி ஆப்னு போட்டிருக்காங்க, ஆனால் அது டெலிவரி ஆப் கிடையாது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் மேஜிக் ஃபிளீட் ரைடர் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மேஜிக் ஃபிளீட் ரைடர் ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், அந்த ஆப் வரும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், ஆப் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் விஷயம் நடந்துச்சு. அது என்னன்றது நீங்களே பாருங்கள். திடீர்னு எங்கள் ஒரு அண்ணா நின்றுக்கிட்டே இருந்தாங்க ஆப்போசிட்டில். யார் நிற்கிறாங்க ரோல் நம்ம சேனலில் பார்க்குற அண்ணாவோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இருக்காது, அதாவது ஃபோன் ஏதோ நோட்டார் போல இருக்காரு, கால் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து நின்று இருந்தாரு, நம்ம பாட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் கட் பண்ண ஒரு சில காரணங்களால் எனக்கு கரெக்டாக தெரில. அப்புறம் வந்து ப்ரோ வீடியோ எடுத்து முடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். அண்ணன் தான் கை கொடுத்து தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையாக தானே ப்ரோ சொல்கிறீங்க, இல்லை சும்மா என்ன சந்தோஷப்பட்டிருக்கேன் சொன்னீங்க அப்படிங்களா? தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது. நான் அடுத்த நாள் வீடியோ பண்ணும்போது இன்னும் நல்லா பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. சரி, இப்போ வந்து வீடியோ பண்ணுறதுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் பிடிச்சிருக்கு நம்ம வீடியோ அப்படின்ட்டு. டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே ஓப்பன் கொடுப்போம். ஓகே கேஸ், உள்ள ஆப் இப்படி தான் காட்டுது போகும்போது உள்ள ஹெல்ப் ஃப்ரம் பிபிளோ இங்கிலீஷ். ஓகே, நம்ம என்ன லாங்குவேஜ் அதை கொடுத்துக்கலாம். நான் இங்கிலீஷே கொடுத்துக்கிறேன். ஓகே, we need the following permission then this app smoothly on your device. எல்லாத்துக்கும் ஹலோ கொடுக்க சொல்லுது கேஸ். லொக்கேஷன் பர்மிஷன்லாம் ஹலோ கொடுக்க சொல்லலாம். எல்லாத்தையும் ஹலோ கொடுத்துருங்க கேஸ். ஹலோ. ஓகே, எல்லாத்துக்கும் ஹலோ கொடுத்துருவோம். ஓகே, மேஜிக் ஃபிளீட். ஓகே, இது எல்லாத்துக்கும் ஹலோ கொடுத்துருங்க எல்லாத்துக்கும். ஓகே கேஸ், எல்லாத்துக்கும் ஹலோ கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டா எப்படி காட்டுது. அப்புறம் நம்ம மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை போட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். யுவர் வாலெட் பேலன்ஸ் வில் பி லிங்க்டு திஸ் நம்பர். ஓகே, இந்த நம்பரில் தான் வந்து நம்ம கஸ்டமர்லாம் வந்து நம்ம கால் பண்ண முடியும். அப்புறம் இந்த நம்பர் நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கஸ்டமருக்கே கால் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எந்த நம்பர் ரீசார்ஜ்லாம் பண்ணுவீங்க ரெகுலராக அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்பர் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துடலாம். ஓடிபி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓடிபி போட்டு ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து என்ன கேட்குது, ஸோ பே 9 நவ் ஆதார் கார்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 9 ரூபீஸ் பே பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு ஜிபே மூலயமா போய்ட்டு 9 ரூபா பே பண்ணிடலாம். ஓகே கைஸ், நான் பே பண்ணிட்டேன் 9 ரூபா. ஓகே, அமௌண்ட் ரிசீவ்டு. ஓகே, ஓகே கொடுத்துரும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க கைஸ். ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம நேமும் ஆதார் கார்டு நம்பரும் என்டர் பண்ணுற மாதிரி கைஸ். கைஸ், அங்கே லைட்டிங் போயிடுச்சு, அதெல்லாம் வந்துட்டேன். இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு டக்குன்னு மேலே பார்த்தா மெசேஜ் கைஸ். என்ன மெசேஜ் தெரியுமா, மேக் யூர் ஏர்னிங்ஸ் அப் டு 1500 டுடே அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு கைஸ். 1500 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைலாம் தெரில. பட் வாங்க எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாமா கைஸ். இதுதான் அந்த ஆப் மேஜிக் பின். ஸோ அதுக்குள்ளே போகலாம். ஸோ இது கேட்குது பாருங்கள், ஆத்தரைஸ் டிஜி லாக்கர் ஆசிஸ் அப்படின்ற மாதிரி. அதில் மறுபடியும் உங்கள் ஆதாரோட நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாஸ்வேர்டு நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து நம்மளோட ஆதார் கார்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக ஒரு லாக் மாதிரி ஆதார் கார்டு நம்பரும் அதில் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்களே ஒரு புது பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் காட்டும்.
வந்துட்டு ஓப்பன் ஃப்ளூட் மேனேஜர் அந்த ஆப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஆதார் கார்டு வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ பேன் கார்டு கேட்குது கைஸ். ஆதார் கார்டும் பேன் கார்டும் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆவியா ரெஃபரல்ஸ் கோடுன்னு கேட்குதா? நான் ரெஃபரல் கோடு சைடில் கொடுக்குறேன் பாருங்க கைஸ், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. YAXC7452 ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க கைஸ். இதில் வந்து நம்ம எது ஓட்ட போகிறோன்னு கேட்குது. மோட்டார் சைக்கிளா இல்லை எலக்ட்ரிக் பைக்கான்னு கேட்குது. அதாவது நம்ம நார்மல் பைக் ஓட்ட போகிறோமா இல்லை எலக்ட்ரிக் பைக்கான்னு கேட்குது. ஸோ நான் வந்து இந்த பைக் தான் ஓட்ட போகிறேன், அதையே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்குது கைஸ். ஓகே கைஸ், டிரைவிங் லைசன்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது. ஸோ அதை என்ட்ரு பண்ணிப்போம். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குது. இதெல்லாம் போட்டு என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இன்னும் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே கேட்கவே கைஸ். ஓகே, 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 200 12 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் 200 ஜாயின் கேம்னு கொடுத்துணும் போல் இந்த நம்ம வந்ததுக்கப்புறம். கேஸ் இப்போ எப்படி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கவே இல்லை, அப்புறம் எப்படி நம்ம சேலரி போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதிலே போட்டிருக்காங்க கைஸ். என்னென்னா 300 ரூபாய்க்கு மேலே நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா அப்படியே நம்ம வித்ரா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. மேபி அப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு vlog பாருங்கள், இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து Day 1 நான் ஓட்ட போகிறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஃபியூச்சரில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா Day 1 vlog வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், அதில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ டெஃபினட்டாக வரும் 11 AM ஷார்ப்பாக வரும். Day 1 மேஜிக் பின்னோட vlog, அதான் கண்டிப்பாக பாருங்க கைஸ்.